டயட்டில் இருக்க போகிறீங்களா? அப்போ சுகர், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ஓட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பு, 6லேருந்து 7 பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா சூடான பால் 1½ கப் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பழுத்த செவ்வாழையை கட் பண்ணி ஃப்ரீசரில் 20 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது செட் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ்லாம் சேர்த்து இல்லைன்னா ப்ளைனாக கூட வைக்கலாம். பவுலில் மாற்றிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கவர் வச்சு அழுத்திக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் செட் பண்ண பிறகு அதை மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்துடும். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். ஓட்ஸ் மட்டும் வேணான்னா பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சீசனில். இப்போ குழந்தைங்களுக்கும் தைரியமாக நம்ம கொடுக்கலாம். எடுத்து ஒரு பைட் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது.